Hello friends, welcome to Gino Kitchen. Assalamualaikum. ட்ரெண்டிங்கில் இருக்க இன்ஃப்யூஸ் சிக்கன் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ சிக்கனை ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் சிக்கனை ஸ்கின்னோடு எடுத்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். சிக்கனுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண சாஸ் ரெடி பண்ணலாம். மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து மல்லி இலை, 1 கொத்து புதினா இலை, ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, பிளெண்ட் பண்ணின க்ரீன் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதும் சிக்கனுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுற சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண நான் சிரஞ்சி எடுத்துக்கிறேன். அதோட டாப்பை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிரஞ்சியில் நான் சாஸை எடுத்து சிக்கன் ஸ்கின்னுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சிரஞ்சி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்லேயும் சாஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஸை இன்சர்ட் பண்ணினதும் நான் ஒரு கையை வச்சு சிக்கனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கை வச்சு சிக்கன் ஃபுல்லாக அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா சாஸ் ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சாஸை ஸ்ப்ரெட் பண்ணினதும் நம்ம சிக்கனை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ப்ரீ ஹீட்டட் அவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்க போகிறேன். பேக் ஆகிற நேரத்தில் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற மசாலாவுடைய ஃப்ளேவர் மங்களூரியன் கீ ரோஸ்ட். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்டான ஸ்பைசஸை நான் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். அதோட 3 துண்டு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1 துண்டு வெல்லம், அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். சிக்கன் 15 மினிட்ஸ்க்கு பேக் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மங்களூரியன் மசாலாவை நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைட் மசாலாவாக வேண்டாம், நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலாவை சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவனில் 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் 60 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் பேக் ஆனதுக்கு அப்புறமா நான் ஃபயர் வச்சு சிக்கன் ஃபுல்லாக ஃப்ளேம் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃப்ளேம் பண்ணுறது டோட்டலி ஆப்ஷனல் தான். ஃப்ளேம் பண்ணதுக்கு அப்புறமா நான் சிக்கனை கட் பண்ணி காமிக்கிறேன்.
ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம இன்செர்ட் பண்ண சாஸ் எல்லாம் வெளியே வந்து பக்காவான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.